ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகள் மூலமாக குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மலிவு விலையில் பருப்பு, சர்க்கரை, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் பார்த்தா வழங்கிட்டு வராங்க. இலவசமாக அரிசியும் பார்த்தா கொடுத்துட்டு வராங்க. மக்கள் இந்த பொருட்களை எல்லாம் பெறுவதற்கு குடும்ப அட்டைதாரின் வருமானத்தை பொறுத்து அவருடைய குடும்ப அட்டைகளை பார்த்தா 5 வகையாக பிரித்து ரேஷன் அட்டை பார்த்தா வழங்குறாங்க. தமிழகத்தில் பல்வேறு ரேஷன் கடைகள், பல்வேறு ரேஷன் அட்டை பார்த்தா இருக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தற்போது ரேஷன் கடைகளில் பயோமெட்ரிக் முறையில் பொருட்களானது விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. எனவே ரேஷன் கார்டு KYC சரிபார்ப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருமே தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு KYC சரிபார்ப்பு செய்து கொள்வது அவசியம். இதனை மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு KYC சரிபார்ப்புக்கான கால அவகாசத்தை ஏப்ரல் 30 வரை நீட்டித்துள்ளது. இதற்கு முன்னதாக மார்ச் 31 கடைசியில் நிர்ணயம் செஞ்சாங்க. பட் இப்போ ஏப்ரல் 30 பார்த்தா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது KYC பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஏப்ரல் 30 மத்திய அரசு நீட்டிச்சு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஓகே, அதாவது உங்கள் ரேஷன் அட்டையில் எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாலும் சரி, ஒரு சில ரேஷன் அட்டையில் 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க, 4 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருந்தாலும் ஒவ்வொரு மெம்பருக்குமே KYC பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நியரஸ்ட்டாக இருக்க ரேஷன் கடை இருக்குது பாருங்கள், அங்கே போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னாவே ஸோ உங்கள் மெம்பர்ஸ்க்கு எல்லாமே பார்த்தா KYC பண்ணியிருக்கா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பண்ணியிருந்தால் விட்டுருங்க. பண்ணலாம் அப்படின்னா எந்த மெம்பருக்கு, எந்த நபருக்கு பண்ணாமல் இருக்காங்களோ அந்த நம்பரை கூட்டிகிட்டு போயிட்டு சேம் அதே ரேஷன் கார்டில் ஸோ அந்த பயோமெட்ரிக் மூலமாக கேப்சர் பண்ணி அப்டேட் பண்ணிவிடுவாங்க. அதை பண்ணவே போதுமானது. இதுமாரி இதுக்கு நீங்கள் போக தேவையில்ல. 1 மந்த் டைம் இருக்குது. இந்த 1 மந்த்தில் எப்போச்சும் நீங்கள் ரேஷன் பொருட்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ரேஷன் ஊழியர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லா மெம்பருமே KYC பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்றது நீங்கள் கேட்டாவே அவங்களே பார்த்தா செக் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ யாராச்சும் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்கள அந்த கூட்டிகிட்டு போய்ட்டு ரேஷன் கார்டில் நீங்கள் பயோமெட்ரிக் பார்த்தா KYC பண்ணிடலாம். இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இப்போதைக்கு லாஸ்ட் தேதியை மீண்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 30 அதுக்குள்ளே பண்ண பாருங்கள். இதுக்கு முன்னாடி மார்ச் 31 கடைசியாக நிர்ணயம் செஞ்சாங்க. இப்போ ஏப்ரல் 30 கொண்டு வந்திருக்காங்க. 1 மந்த் டைம் இருக்குது. ஸோ பண்ணாதவங்க சீக்கிரமாக பார்த்தா பண்ண பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அப்படி நீங்கள் பண்ணாமல் விடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பெயர் பார்த்தா நீக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கார்டே பார்த்தீங்கன்னா ரத்தாவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. ஸோ சீக்கிரமாக பண்ண பாருங்கள் பண்ணாதவங்க. ஓகே, இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.